எத்தனை கிலோமீட்டர்? 3.5 கிலோமீட்டர். வணக்கம், நான் உங்கள் ஆர்கே. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே 2 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோவா எர்னிங் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலாக என்னோடய ஓப்பன் பண்ணுறப்ப டெம்ப் அக்கௌண்ட்டில் தான் இருந்துச்சு. 2வது நாள் வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மண்டே வர சொல்லியிருக்காங்க. டிஷர்ட்டுக்கும் பேகு அப்புறம் டெம்ப் அக்கௌண்ட்டாக மாற்றுறக்கு அதுக்கெலாம் நான் கேட்டிருக்கேன். அவங்க பண்ணி தரேன் இருக்காங்க. மண்டே டெஃபினட்டாக வாங்க, நாங்கள் டெம்ப் அக்கௌண்ட்டாக பண்ணி தந்துடுறோம், உங்களுக்கு எர்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 11 மணிலேருந்து நைட் 1 மணி வரைக்கும் ஸ்விக்கி டெலிவரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸ்விக்கி என்னடா ஸ்விக்கி தான் ஓட்டுறி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் வந்து டிஷர்ட்டு இஷ்யூ பேக் வந்து ஸ்விக்கியில் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படி இருந்தாலும் ஆக்சுவலாக கிடைச்சிடும். நம்ம 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு, நம்ம செலவெல்லாம் போக 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு லடாக் ரைட் போகிறோமா இல்லையாங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் அதே மாதிரி ஸ்விக்கியில் எப்படி எர்னிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை வந்து ஆலில் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் லவன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரு எடுத்தாச்சு. 160 ரூபாய்க்கு பக்கம். அது போக வெயிட்டிங் சார்ஜ் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 35 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா விழுகும். எப்படி இருந்தாலும் 1500 எர்னிங் பண்ணிடலாம். அப்படி 1500 எர்னிங் பண்ணலைன்னா நான் நிஜமாலும் போக மாட்டேன். 1 மணி வரைக்கும் மோட்டுவேன். 1500 இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எர்னிங் பண்ணி காட்டுறோம். ஆக்சுவலாக நேற்று அடித்த பெட்ரோலே இன்னும் இருக்குது. நான் இன்னும் பெட்ரோல் அடிக்கலை. எல்லோரும் R15 வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறத வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கரெக்டாக 100 நாளுங்கிறப்ப நம்ம கையில் 1 லட்ச ரூபா இருந்துச்சுடா. ஐ ஹேட் டு கோ லடாக். ஆக்சுவலாக மார்னிங் வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸோடு நான் நிப்பாட்டிக்குவேன். மத்தியானம் தான் சாப்பிடுவேன். மத்தியானம் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறம் இடையில ஏதோ ஒரு காஃபி டீ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். ஓகே ப்ரோ. அவரே திரு முடிக்கிறாரு. ஆர்டர் டெலிவரி கன்ஃபார்ம்டு. 177 ரூபா. டிப்ஸு வந்து 30 ரூபா. வெயிட்டிங் டைமு வந்து 11 ரூபா. 50 ரூபா போனஸு. எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 50 ரூபா வந்துடும் ஆர்கேஃபு. மொத்தமாக 177 ரூபா இன்றைக்கி. இப்போது ஃபஸ்ட் ஆர்டரில் இது என்னோட 2வது ஆர்டரு. ஒரு 71 ரூபாய்க்கு வந்துருக்கு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டு தான் நினைக்கிறேன். ஹோட்டலு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு தான் தெரில. ஆக்சுவலாக இது முன்னாடியே தான் இருக்குது. எல்லாம் இன்றைக்கி சண்டே இல்லை, எல்லோரும் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டமாகவே போட்டு தள்ளுறாங்க. பரவாயில்ல. ஆர்கேஎஃப் இந்த பக்கம் ரோட்டு வேலை ஆகிட்டுருக்குறங்காட்டிக்கு இந்த வழியாக நம்மளால் போக முடியாது. ஸோ 2 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது. மழை வர்ற மாதிரி இருக்கு. நான் வேறு ஜெர்க்கின் எதுவுமே இல்லை என்கிட்ட. என்ன பண்ண போகிறேனோ தெரில. மழை வேறு வந்துருச்சு. ஆர்கேஎஃப் மழை வேறு வந்துருச்சு. ஆர்கேஎஃப் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஜோனில் வேறு இருக்கிறேன். இன்னும் ஜோனுக்குள்ளே போகிறக்கே இன்னும் 3 கிலோமீட்டர் வரும். இப்போ வந்து 100 ரூபா கிடச்சிருக்கு ஆர்கேஎஃப். இந்த செகண்ட் 10 அப்படிங்கிறதுக்கு 2 ரூபா. அப்புறம் வெயிட்டிங் சார்ஜரு, அப்புறம் அது போக ஆர்டர் எர்னிங் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 100 ரூபா கிடச்சிருக்கு. அப்புறம் போனஸு இன்றைக்கி ஓட்டுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 35 ரூபா ப்ளஸ், அப்படி இல்லைன்னா 50 ரூபா வரைக்கும் இருக்குது.
அதனால தான் நான் மழைன்னு கூட பார்க்காம போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 1500 தொட்டாலே போதும். ஆர்கேஎஃப் ஒரே டைமில் 2 ஆர்டர் எனக்கு விழுந்திருக்கு. அதாவது இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் தான் நான் கொடுக்க போயிட்டுருக்கிறேன். மூன்றரை கிலோமீட்டர் 2 ஆர்டர் பிக் பண்ணிட்டேன். இன்றைக்கி 1500 தூக்காமல் விடுறதா இல்லை ஆர்கேஎஃப். அது போக இன்சல்டிவ். ஆனால் டிராஃபிக் தான் ரொம்ப ரொம்ப ஓவர். ஆர்கேஎஃப் 2 ஆர்டர் ஒட்டுக்கா வந்ததில் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு ஆர்டர் தான். இது கேஷ் ஆன் டெலிவரி COD ஆர்டர். ஆக்சுவலி 290 நினைக்கிறேன். இப்போ கேஷ் ஆன் டெலிவரி லிமிட் வந்து எனக்கு 2000 ரூபா பண்ணிட்டாங்க. மொத்தமாக இந்த ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ வருது அப்படின்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரே மட்டுமா 2 ஆர்டர் வந்துருந்துச்சுல, அந்த ஆர்டரில் கொடுக்குறப்போ 80 ரூபா கிடச்சிருந்துச்சு. எவ்வளோ கட்டுடாங்க உக்காமக்கா. தெரியல, நான் கிளார் எடுத்து பாருங்க. நீங்கள் அப்படி எடுத்துருங்க. எவ்வளோ வருதுன்னா 279 தானே? ஓகேண்ணா. ஓகேண்ணா. நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் இல்லை. இன்றைக்கி ஒரு ஆர்டருக்கு 35 + 50 ரூபா. இப்போவே நான் 422 ரூபா அடிச்சிட்டேன். இன்னொரு 1080 ரூபா அடிச்சேன்னா போதும். இன்றைக்கி டார்கெட் 1500 ரூபா அடித்து தூக்கிடலாம். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறங்காட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆர்கேஎஃப். எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் 35, அப்படி இல்லைன்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா. இது வந்து நேற்று கொடுத்த அதே இது தான். இப்போ வந்து ஃபுட்டு ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போய் கேட்டு பார்க்குறேன். ஏன்னா வெயிட்டிங் சார்ஜ் வந்து அவங்க ஃபுட்டு ரெடி பண்ணலன்னா எனக்கு வெயிட்டிங் சார்ஜ் ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா கிடைக்கும். இப்போ ஃபுட்டு ரெடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆஃபர் கட் ஆகிடுச்சு. இனி மறுபடியும் 3 மணிலேருந்து தான் அந்த ஆஃபரு. ஏன்னா அப்போ தான் ஏர்னிங்ஸ் பீக் டைமு 3 மணிலேருந்து. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:30, அதான் 3:30லேருந்து தான் இனி வந்து மறுபடியும் அந்த பீக் டைம் வரும். ஆர்கேஎஃப் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock, அதாவது 4:11 ஆகிவிட்டது. இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ எர்னிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 511 ரூபா. இப்போ வந்து என்னோடய 9வது ஆர்டர் வந்து கொடுக்க போயிட்டுருக்கிறேன். ஸோ இதை கொடுத்தனா எப்படி இருந்தாலும் ஒரு 549 ரூபா ஆயிரும் நினைக்கிறேன். இப்போ ஒரு 550 ரூபா ஆயிரம் ஆர்கேஎஃப். வந்து வாங்க மாட்டாங்களா? வெல்கம் மேடம். இது வந்து ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கில். அந்த பேக் வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொடுக்கணுமாமா. அதான் இன்றைக்குள்ளே கொடுக்கணுமாமா. அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் வேறு 300 ரூபாய்க்கு பண்ணேன். அது இல்லாமல் அப்புறம் இந்த மழை பெய்யுதுன்ட்டு இந்த இது வேறு வாங்கினேன், பவுச்சு வேறு வாங்கினேன். இது 60 ரூபாயாம்மா. இதை பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் என்ன பண்ணுறது.
விளையாடலாமா? அப்படிதான் விளையாடக்கூடாது. ஐயோ, கேமராக்குள்ளே ஏதாவது லிஃப்ட் இருக்கும், அப்புறம் நம்மளை போட்டு தட்டுன்னு தட்டிடுவாங்க. ஆர்கேஎஃப் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ். 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 27 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 315 ரூபா கிடைக்கும். அந்த டுடே கம்ப்ளீட் இன் லாஸ்ட் 2 மணி லாஸ்ட், அதான் லாங் ஹவரில் அதான் ஒரு இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நாட் ரிஜெக்ட் த ஒன் மோர் த ஆர்டர். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த இன்சென்டிவ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இதோட 2வது டைம் வரேன். மறுபடியும் போலீஸ் போகிற அதே ரூட் வழியாவா? ஐயோ கடவுளே. என்ன கொடுமை சார். இது அடுத்த டைம் இந்த வழியாக வந்தால் சத்தியமாக போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. அது வேணால் நல்லா தெரியும் எனக்கு. இல்லை, நேற்று எடிட் பண்ண வீடியோ வேறு அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. கடவுளே. ஆர்கேஃபே இப்போ ஒரு பீஸா ஆர்டர் வந்திருக்கு. இதை கொடுத்தனா எப்படி இருந்தாலும் ஒரு 680 ரூபா ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ 7 மணிலேருந்து மறுபடியும் பீக் டைம் ஆக போகுது. 7 மணிலேருந்து ஆஃபர் வந்துடும் நினைக்கிறேன் மறுபடியும். அதாவது காலையில் எர்னிங் எடுத்தோம்ல, அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். ஒரு 1500 ரூபாவது இன்றைக்கி சம்பாரிச்சிட்டு போயிடணும். கொஞ்சம் சேடாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, ஃபீலாக இருக்குது. 20 ரூபா டிப்ஸும் தந்துருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்கேஃபே சந்து பொந்தெல்லாம் போகுது. ஆனால் இந்த சந்து பொந்துக்குள்ளே தான் ரோடு உண்மையெல்லாம் நல்லா வேலை. ஆர்கேஃபு ஏன்னா நம்ம ரோலக்ஸை வந்து பார்த்து மெதுவாக தான் கூட்டிகிட்டு போகணும். சும்மா டம்முன்னு போட்டு ரொம்ப வளர்ப்பக்கூடாது. மென்ஸ் ஹாஸ்டல். நம்ம இப்போ அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறோம். ஆனால் கோயம்புத்தூரில் உண்மையான டிராஃபிக்குங்க. ஓ சாமி. அப்பா, எக்ஸைட்டாக ஃபன் மால் கிட்ட வந்தாச்சுங்க. ஜோனுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரு ஆயிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இன்சென்டிவ்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஓ, அதை எடுக்காமல் நான் போகிறதா இல்லை. இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அம்மா,
ஒரு 2 ஹவர் வந்து என்னோடய ஜோன் மாறிடுச்சு. ராமநாதபுரத்துக்கு நான் டெலிவரி கொடுக்க வந்தேன். தெரியாத தனமாக அப்படியே நான் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டேன். த நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக தெரியாதனமாக அப்படியே அக்செப்ட் கொடுத்துட்டேன். மழை வருது, எந்த மழை வந்தாலும் புயல் அடித்தாலும் நாம் இன்னைக்கு 1500 அடிக்கிறத மட்டும் யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது வந்து அப்படியே தாழ்வோடும் பணிவோடும் கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா இப்போ ஒரு 40 ரூபா ஆர்டரு. செம்ம குளிர். ஆர்கேஃப் இந்த ஆர்டர் வந்து பீலமேடு விழுந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வர வர அப்படியே கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்குது. குளிர் எடுக்குதே ஆர்கேஃப். Who is this? Black sheep. ஓஹோ. என்ன குளிர். நாளைக்கெல்லாம் ஜெர்க்கின் எடுத்துகிட்டு வந்துடணும் ஆர்கேஃப் மறக்காமல். எல்லாரும் ஆர்டர் விழுகலை அப்படின்னு தான் புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. ஜொமேட்டோவும் சரி ஸ்விக்கியும் சரி 2 பேருமே 2 டெலிவரி பாய்ஸுமே 2 பேருமே ஆர்டரே விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நைட்டு எர்னிங் எடுத்தால் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிறைய பேர் நைட்டு ஆன் பண்ணி ஓட்டுறாங்க. ஆர்கேஃப் ரோடும் ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நாய் வேறு இருக்குது. ஐயப்பா. ஆர்கேஃப் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நைட் டைமில் கொஞ்சம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கால் ஃபஸ்ட் ஆஃப்லேயே கொஞ்சம் ரிசீவ் பண்ணி எடுத்து பழகுங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. மழையிடம் கூட நனைஞ்சிட்டு வருவாங்க ஒவ்வொரு டைமு. ஸோ கொஞ்சம் அவங்க பார்த்து கொஞ்சம் கருணை காட்டுங்க ஆர்கேஃப், சரிங்களா? ஆர்கேஃப் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:45 ஆச்சு. 12:45. ஆக்சுவலாக நான் ஒரு 11:30 தான் எனக்கு எக்ஸாக்டாக ஆர்டரே விழுக ஆரம்பிச்சிது. மொத்தமாக இன்றைக்கி 18 ஆர்டர் கொடுத்துருக்கேன். எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன்னா 13 மணி நேரம் வேலை. 13 மணி நேரம் வேலையில் வந்து 1035 ரூபா ஏர்னிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி தான். 1500 ரூபா ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிது. ஆனால் 1500 ரூபா ஏர்னிங் பண்ண முடியல. மழை வேறு பேஞ்சிருச்சு. இட்ஸ் வெரி டயர்ட். நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக போய் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஸ்விக்கி ஆஃபீஸ் போய் நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து டெம்ப் அக்கௌண்ட்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் நான் 14 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 1500 ரூபாய்க்கு மேலே தான் ஏர்னிங் கிடைக்கும். ஸோ இந்த டாஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆகணும். நாளைக்கு ஸ்விக்கி ஆஃபீஸ் போய் தான் எல்லாமே பேசணும்.
இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ எயின் பண்ணியிருக்கேன்னா 1035 ரூபா எயின் பண்ணியிருக்கேங்க. இன்னும் பாக்கி 97 நாளில் நம்மளுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் இந்த காசு செலவுக்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பாக்கி 97 நாளில் நம்ம 1 லட்ச ரூபாய்க்குள்ளே எயின் பண்ண பார்க்கணும். செலவெல்லாம் போக 1 லட்ச ரூபா எயின் பண்ண பார்க்கணும். ஸோ டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லை வந்து ஆளில் போட்டுருங்க. உங்கள் லெவன் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளை பார்க்கலாம். நாளை இனிய நாளாக அமையட்டும். எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம். நல்லா தூங்குங்க.